நீங்க எதுக்கா இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அயோக்கியனா நல்லவனா? நல்லவனா இருந்தா அதுக்கு தேவையான கண்ணியம் கம்பீரம் எனக்கு இருக்கான்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க. இங்க பாருங்க. அவ என் மனைவி. ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டா. ஆனா ஜெயந்தி அனாதையாவோ அமங்கலியாவோ சாகல. என்னோட மனைவியா நெத்தியில குங்குமத்தோட சுமங்கலியாவே போயிட்டா. ஜெயந்தியோட கணவனா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ மரண ரெஜிஸ்டர்ல அவளோட கணவனா என் பேரை பதிவு செய்யற வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சது. நான் கொடுத்த விவரங்கள் போதும்னு நினைக்கிறேன். பிரபு, நீங்க தனியா என்ன தேடி வந்ததும் தனிமையில என் கூட பேசுறதும் நாகரிகம் இல்ல. நானும் அதை விரும்பல. போயிடுங்க. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சே. நீ இறங்குறதுனால ஒரு பிரயோஜனமே இல்ல. நீ கார்லயே உட்காரலாம், கம்ஃபர்டபுளா. ஸ்டெப்னி இல்லையா? ஸ்டெப்னி, டூல்ஸ், ஜாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த முதலாளிக்கு டயரை கழட்டவோ மாட்டவோ தெரியாது. தெரிஞ்சுக்க நேரம் இல்ல, அதான் பழக்கம் இல்ல. சரி, நீ இங்கே உட்காரு. பக்கத்துல யாராவது மெக்கானிக்கல் காணாமட்டு வர்றேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் மெக்கானிக்க கூப்பிட போயிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. பிரபு, உங்ககிட்ட எத்தனையோ விஷயங்களை மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல டயரை மாத்திடுறேன். ஓ மிஸ்டர் சுந்தரம், இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. அப்படியே இந்த முதுமலை காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் ஓய்வு எடுக்க வந்திருக்காரு, வேட்டையாட வரல. சொல்லுங்க சார். மிஸ்டர் சுந்தரம், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமா? உடனே காட்டுல அலையிறது, மிருகங்க பின்னால ஓடுறது அவர் உடம்புக்கு நல்லதில்ல. சொல்லுங்க சார். நெஞ்சத்துல வைராக்கியம் மனோபலம் இருக்கிறவங்க உடம்புக்கு ஒரு கெடுதியும் வராது சார். அவர் சொல்றது தர்க்க சாஸ்திரம், நான் சொல்றது வைத்திய சாஸ்திரம். சொல்லுங்க சார். ஏன் பிரபு, அவருக்கு தான் காது கேட்குமே. சொல்லுங்கன்னு என்ன ஏன் நடுவுல இழுக்கிற? மிஸ்டர் சுந்தரம், நான் வேட்டைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். ஓகே சார், நானும் அவர் கூட போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு யாருடைய துணையும் தேவையில்லை. இது துணை இல்ல. வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது நம்ம பண்பாடு. ஆமா தம்பி, நீங்க பிடிவாதமா போகணும்னு சொல்றீங்க. பிரபு உங்க கூட வர்றதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் உங்க கூட வந்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும். ஓகே. என்னங்க? சொல்லுங்க. எனக்கும் காட்டு மிருகங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க கூட. ஓகே.
இனிமே கூட்டாத பக்கம் வர நேரம் மாசிகவா சரி ஒண்டிடு பிரபு சார் வாப்பா முரளி முரளி அவர் இன்னும் வரல. பிரபு கொஞ்சம் நில்லுங்க. நாம 2 பேரும் தனியா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மறுபடியும் தவற விட நான் விரும்பல. பிரபு ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காதீங்க. எந்த கீழ்த்தரமான எண்ணத்தோடும் நான் உங்க முன்னாடி நிக்கல. ஆனா அதே சமயம் என்ன வதச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்கவும் முடியல. பிரபு சத்தியமா சொல்றேன், உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு வைராக்கியத்தோட தான் இருந்தேன். ஆனா நீங்க செஞ்ச தவறுக்கு பரிகாரமா ஜெயந்திய நீங்க சுமங்கலி ஆக்கின உண்மை எனக்கு தெரிஞ்ச பிறகு, உங்க பண்பையோ லட்சியத்தையோ நான் உணர்ந்த பிறகு அந்த வைராக்கியம் பொடி பொடியா உடைஞ்சு தூளாக்கிட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் முரளி, நீங்க வரம்பு மீறி பேசுறதா நீங்க நினைக்கலாம். நான் முரளியோட மனைவியா இருந்திருந்தா என்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் என் மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு ஒரு இயந்திரமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். ஆனா பிரபு, நான் முரளியோட மனைவியா அங்கீகரிக்கப்பட்டனே தவிர ஸ்வீகரிக்கப்படல. பத்மா. ஆமாம் பிரபு, நீங்க ஊரை விட்டு போனதுமே அவரோட உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அவரை பரிசோதிச்ச டாக்டர் அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால தான் எங்க கல்யாணம் தள்ளி போடப்பட்டது. பிரபு, மனசுல ஒருத்தரை நினைச்சு எங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு என்னால இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. பத்மா, என்ன மன்னிச்சிரு பத்மா. ஐம் சாரி பத்மா. இனிமே இப்படி நான் மிருகத்தனமா நடந்துக்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். நீ நினைக்கிற மாதிரி நான் கோழை இல்லை. என் குறி கரெக்டா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். Come with me.